இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். இதுக்கு டூர் 2 days டூர் போகிறோம். 2 nights. மவுண்ட் தொங்காதீரோ இங்கே போகிற வழியில் வந்து மவுண்ட் தோப்போ லேக்கில் போயிட்டு தங்க போகிறோம். லேக் ஓரமாக அங்கேருந்து போய் மவுண்ட் ரொக்கியோ போகிறோம். ஸ்னோ மவுண்டைன். ஸ்னோ இருக்கா இல்லையான்னு தெரியல. அங்கேருந்து போய் அதுக்கப்புறம் வந்து தெர்மல் பூலில் போய் குளிக்கிறதா இருக்குது. வரும்போது இது 3rd day வந்து ஒயிட்டாமா கேவ்ஸ் போகலான்ட்டு இருக்கோம். அதாவது க்ளோ வார்ம்ஸ் அதுக்கு எப்படி இப்போ சுச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறேன். நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஆக்லாண்ட்லேருந்து பெட்ரோல் போட்டுட்டோம், ஃபில் பண்ணிட்டோம் டேங்க்கு. கிளம்ப போகிறோம் நம்ம. ஓகே. ஹலோ, இங்கேருந்து கிளம்பி ஒரு 2 hours ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். இங்கே ஒரு இடத்துல ரெஸ்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு நிறுத்தியிருக்கோம். ஒரு அழகான இடம் இது. ஒரு லேக் இருக்குது இங்கே. அது பாத்ரூம் டாய்லெட்ஸு. இங்கே 2-3 பேர் நிறுத்தியிருக்காங்க. நம்மளும் வந்து நிறுத்தியிருக்கோம். இங்கே நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸு ஐட்டம்ஸு, சாப்பாடு, இதெல்லாம் நம்ம அங்கே போய் சமைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அரிசி எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நல்ல ஒரு அழகான இடம் பாருங்கள். இங்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்படி போய் நம்ம வண்டி இப்படி எடுத்துருக்கோம். அப்படி போயிட்டு அப்படி வெளியாகும்போது அங்கே கீழே ரோடு போகுது பாருங்கள். கீழே போய் அப்படி போய் ஏறி திருப்பி அந்த ஹைவேக்கு போகணும். ஹைவே சத்தம் கேட்குது அவங்களுக்கு மேலே. அங்கே போயிட்டுருக்குது. அப்படி போகிறது நல்ல அழகான இடங்க இது. நம்ம ஃபேமிலி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புறோங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். பெல்ட்டு போடலை போல இருக்கு. இப்போ நம்ம வந்து திருப்பி ஹைவேல போகிறோம். நம்ம போகிற வழியில் இங்கே வந்து தௌப்போக்கு முன்னாடியே வந்து இது இருக்குது. என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஹூக்கா ஃபால்ஸுன்னு இது ஜெட்டு அந்த மாதிரி ஜெட்டு இது பண்ணுவாங்க. இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அதில் போகிறது
அதுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போகலான்ட்டு போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு. இங்கே இருக்குது பாருங்கள், இது பிரான் பார்க்கு. இது ரெண்டுமே இங்கே தான் இருக்கா? இதுதாங்க அந்த இது. ஹூக்கா ஃபால்ஸ் ஜெட்டுன்னா அந்த மாதிரி பாருங்க, அந்த மாதிரி தண்ணியில் அந்த போட்டில் வந்து உழருது. அது வந்து இங்கே இருக்குது. என்னன்னு பார்ப்போம், இருக்குதா என்ன, டிக்கெட் ஃபேர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஃபால்ஸோட லுக் அவுட்டுங்க இது, ஹூக்கா ஃபால்ஸ். லுக் அவுட் பாருங்கள். தண்ணி பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு, பச்சையாக, நீலம் கலந்த பச்சையாக இருக்கு. தண்ணியோட கலரை பாருங்கள். வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோங்க. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் நடக்கணுமா அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு. நம்ம இப்போ மேலே லுக் அவுட்லேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ திருப்பி அதுக்கு பக்கத்தில் போய் பார்க்குறது. அந்த ஃபால்ஸுக்கு ஒரு 15 மினிட் நடக்கணுமா. இப்போ நடந்து போவோம். இந்த ஃபால்ஸ் வந்து தௌப்போ சிட்டி டவுன் சொல்லலாம். அங்கே இருக்குது எக்ஸாக்ட்லி. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தௌப்போ சென்டர்லேருந்து ஒரு 3 to 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்குது இந்த இடம். இப்போ இந்த தண்ணி கடக்கிற இடம் பாருங்கள். இந்த அதுக்கு மேலே பிரிட்ஜு போட்டிருக்காங்க கடந்து அந்த பக்கம் போகிறதுக்கு. பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள்.
பார்க்கும் போதே பயமாக இருக்குதுங்க. பாருங்க இங்க பாருங்க. வாவ், இந்த பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, பயமா இருக்கு, நிக்கவே பயமா இருக்கு. இதே மாதிரி நான் தண்ணியை இவ்வளோ கிட்டக்க இவ்வளோ பயங்கரமாக பார்த்தேன் நயக்ரா ஃபால்ஸில், கனடாவில் நயக்ரா ஃபால்ஸில் பார்த்தேன். இதே மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம், அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ அலை வர்ற மாதிரி இருக்காது, தண்ணி ஓடும். இது வந்து அடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது இல்லையா அலை, அந்த மாதிரி இருக்காது தண்ணி. நார்மலாக அங்கே இருக்க பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில், அந்த அங்கே வருது பார்த்தீங்களா தண்ணி, அந்த மாதிரி இருக்கும். நயக்ரா ஃபால்ஸ்னால் அகலமாக இருக்கும். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவில் அந்த ஃபால்ஸ் பாயும், அது அகலமாக இருக்கும். அந்த இடத்துல வர்ற மாதிரி இருக்கும் தண்ணி, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். பக்கத்தில் நின்று பார்க்கலாம். இது வந்து இவ்வளோ வேகமாக அடிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இதில் ரொம்ப பயமாக இருக்கிறது. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது உண்மையிலே. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில். எனக்கு உண்மையிலே விழுந்துருவணும், நான் அடிச்சுட்டு போயிடுவணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கே இதே மாதிரி அங்கே நிதானமாக போய் பாருங்க. அந்த இடத்துல போன உடனே தண்ணி நிதானமாக போய் பாருங்க. இங்கே தான் இந்த வேகம், பயங்கரமான வேகம் பாருங்க. இந்த ஜெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, நான் முன்னாடி பேசினேன், அது ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டோம்ல. ஜெட்டுன்னு அங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜெட்டில் இப்போ அது போட்டு 6% வந்து ஒரு போட்டு போல இருக்குது. 6 பேர் இருந்தால் தான் போட்டு எடுப்பாங்க. 6 பேர் சேரணும். ஒரு ஆளுக்கு $150, $150. ஸோ 6% இருந்தால் தான் போட்டு, ஒன் போட்டுக்கு ஃபுல்லு. அது வந்து அங்கேருந்து வந்து நிதானமாக அது அதுலேருந்து வந்து இதில் போகிறது. இதில் வந்து அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க. இதில் போய் அங்கே ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அந்த இது, அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். நான் வந்து போக விருப்பப்படலைங்க. இதில் எங்கேங்க, உண்மையிலே பயமாக இருக்குது எனக்கு. இதில் வர்றது அளவுக்கெல்லாம் தைரியம் இல்லை, அதனால நான் போகிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்தாங்க அவங்க யங்ஸ்டர்ஸ் பயங்கர த்ரில்லாக இருக்கும். நீங்கள் வந்து சவுப்போவுக்கு வந்தீங்கன்னாக்கா, ஆக்லாந்துலேருந்து 250 கிலோமீட்டர் ஏறக்குறைய. இங்கே டவுனில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் சவுப்போ டவுனில் தான் இருக்குது. 4 கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்.